பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுக்கான தேவனுடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். எசேயா 43 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும்போது, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருக்கிறதை நீ காணப்போகிறாய். Glory to God. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். எல்லா சத்துருக்களையும் உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாருங்க. தேங்க்யூ லார்ட். இந்த தேவன் உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் அவர் இருக்க வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் உன் கூட இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. Glory to God. ஆனால் நீ 2 காரியத்தை செய்ய வேண்டும். மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது, Glory to God, அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது? வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. இந்த வார்த்தைகளை நீ தியானம் பண்ணி கொண்டிரு. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரைஸ் தி லார்ட் இருந்து நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை விட்டு நாம் விலகாமல் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது
கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறீங்களே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறீங்கப்பா. எங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.